ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारणम्। माधवं श्रीचैतन्यमीश्वरं नमो विष्णुपादाय कपूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की श्रील प्रपाद की निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्णा। அது இஸ்கானுடைய ஃபர்ஸ்ட் வந்து பர்பஸ்ல என்னன்னு பார்க்கணும். பிராமணனுடைய குவாலிட்டிஸ், ஓகே, இதான் ரொம்ப முக்கியம். शमोदमस्तप शौचम संतोषा शांतिराजवम ज्ञानम दया अच्युतात्मत्वम सत्यम च ब्रह्म लक्षणम. பாருங்க, பிராமணனுடைய குவாலிட்டி சொல்றாங்க. மனதை அடக்க தெரியணும், புலன்களை அடக்கணும், தபஸ்யா, அப்புறம் சுத்தமாக இருக்கிறது, திருப்தியோடு இருக்கிறது, மன்னிக்கக்கூடிய தன்மை, எளிமையாக இருக்கிறது, ஓகே, அறிவுனா வேத அறிவு, கருணை, உண்மை, கம்ப்ளீட்டாக அச்சுதனுக்கு சரண்டராக இருக்குது. இதுதான் பிராமணனுடைய குவாலிட்டிஸ். கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நோக்கம் வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் உள்ள ஒரு பிராமணரை வந்து கிரியேட் பண்ணுறது தான் அந்த நோக்கம், கிருஷ்ணனுடைய நோக்கம். ஓகே, என்னென்ன அறிகுறி இருக்கும்? மனதை கண்ட்ரோல் பண்ணணும், புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறது, தபஸ்யா பண்ணுறது, சுத்தமாக இருக்கிறது, கிளீன்லெஸ், உள்ள வெளியில், திருப்தியாக இருக்கிறது, எது கிடைச்சாலும் திருப்தியாக இருக்கிறது, மன்னிக்கக்கூடிய தன்மை, எளிமை, அறிவு, தயா, கருணை, அப்புறம் உண்மை, அப்புறம் முழுவதுமாக அச்சுதனுக்கு சரணடையும். இந்த எல்லா குவாலிட்டி இருக்கிறது தான் வந்து பிராமணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சத்தியாகலாம் வேறு கொடுத்துருக்காங்க, சத்தியாக கொடுத்துருக்காங்க, வைசியா கொடுத்துருக்காங்க, சூத்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே, அது நம்ம இப்போதைக்கு ரொம்ப பார்க்க வேணாம். நம்மளோட எய்ம் என்ன? பிராமண தீட்சை, பிராமண தீட்சை வாங்க கிடையாது. அந்த குவாலிட்டிஸ் நம்ம என்ன பண்ணோம், டெவலப் பண்ணிக்கணும். இந்த பிராமண தீட்சை கொடுக்குறது வந்து ஒன்லி ரொம்ப குவாலிஃபைட் லாயர் வந்து ஹி கேன் சிட் அஸ் அ ஜட்ஜ். ரொம்ப வந்து நல்ல திறமை வாய்ந்த ஒரு வழக்கறிஞர் நீதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரை உட்கார வைப்பாங்க, நீதிபதி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண இல்லையா? அதே மாதிரி தான் நல்ல சின்சியரான ஒரு பர்சன் வந்து பிராமணர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதுதான் பிராமண தீட்சை. இந்த குவாலிட்டிஸ் வளர்க்கலைன்னா நம்ம என்ன ஆகிடும், நம்ம வந்து வி ஆர் வேஸ்டிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அந்த இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த இது வீணடிக்கிறோம். இதனால் இந்த 4 சோசியல் ஆர்டரை பற்றி நாரத முனி வந்து சொல்கிறார். 4 சோசியல் ஆர்டர், பிராமணா, சத்ரியா, சூத்ரா. ஹரே கிருஷ்ணா. இந்த 4 வர்ணங்களை பற்றி சொல்கிறார். அதே மாதிரி 4 ஆசிரமம். அது என்னது? பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, சன்னியாசம். ஓகே, 4 வர்ணங்கள், 4 ஆசிரமம். சரிதா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 வர்ணம், 4 ஆசிரமத்தில் வந்து நம்ம எந்த வர்ணத்தை ட்ரை பண்ணுறோம்? இஸ்கானில் பிராமணன் ஆகிறதுக்கு ட்ரெயின் கொடுக்குறாங்க. ஓகேவா? கிருஷ்ண உணர்வை வந்து அப்போ எவ்வளோ பேர் பிராமணன் ஆக முடியும்?
ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான மனிதர்கள் தான் பிராமணன் ஆக முடியும். அவங்க தான் லீடர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஓகே, தலைவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்திரியாஸ் அவங்களும் மினிமலாக இருப்பாங்க. அதுக்கடுத்து வைசியா சூத்ரா நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூத்ராவுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கிறாங்க. கலோ சூத்ர சம்பவம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இருந்தாலும் சூத்ராவுக்கு கீழே இருக்காங்க கலியுகத்தில். ஏன்னா எந்த விதமான ஒரு நாகரிகம் இல்லாமல் பணத்துக்கு பின்னாலேயும் பெண்ணுக்கு பின்னாலேயும் போகிறதுனால இந்த கலியுகத்தில் வந்து எப்படி இருக்காங்க, எல்லாருமே சூத்ராவுக்கு கீழே ஆகிட்டாங்க. ஓகே, அதனால வந்து இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் ஜென்டில்மேன் கிடையாது. அது ரொம்ப வாழ்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா, ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், வாழ்க்கை வாழ்றது எவ்வளோ கஷ்டம். கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை இது பண்ணி அவங்களுக்கு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணனாக ஒரு குவாலிட்டிஸ் யாருமே கிடையாது. சத்திரியா ப்ரொடெக்ட் பண்ணுறது கவர்மெண்ட் கிடையாது. வைசியா கவு ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பசு மாடுகளை வைத்து அந்த மாதிரி வைசியா எங்கே பார்க்க முடியும். சூத்ராங்கிறது ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருப்பார். சூத்ரானா நம்ம உடனே நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லாம் சூத்ரா கிடையாது. ரொம்ப தூய்மையாக ரொம்ப கிளீன்லெஸ்ஸாக இருப்பார், சொன்னபடி கேட்பார், ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பார், லாயல்ட்டி இருக்கும் அவர்கிட்ட. அதுக்கு சூத்ரா கூட ஒரு குவாலிட்டி இருக்குது. அது கூட இந்த கல்வியத்தெல்லாம் இல்லை. அதுதான் வந்து உண்மை. ஓகே, அப்போ எந்த கீழே இருக்கோம், நம்ம சூத்ராவுக்கு கீழே இருக்கு. ஓகே, அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு டாபிக். ஓகே, பெண்கள் எப்படி இருக்கணும். A chaste woman should not be greedy. எப்பயுமே இதுவாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. எல்லா இதுலேயும் திருப்தியாக இருக்கும் ஒரு பெண். ஓகே, அவங்க வந்து எல்லா விதமான தர்மங்களையும் கடைபிடிக்கணும். ரொம்ப உண்மையாக இருக்கணும், ப்ளீஸிங்காக பேசணும், ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ணணும். ஓகே, அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், டு ரெண்டர் சர்வீஸ் டு த ஹஸ்பண்ட், கணவனுக்கு சேவை பண்ணணும். ஓகே, ரெண்டாவது ஃபேவரபிளி டிஸ்போஸ் டுவர்ட்ஸ் ஹஸ்பண்ட். ஃபேவரபிள்னா என்னது, சாதகமாக, அவருக்கு சாதகமாக பேசணும். அவர் வந்தாலும் சாதகமாக பேசுறது, அவர் ஏதாவது ஒரு டென்ஷன் வந்தாலும் சாதகமாக பேசுறது. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் எல்லாருமே. ஓகே, மூணாவது பாயிண்ட்டு, ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் இவங்க இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்கள என்ன பண்ணணும், அவங்களுக்கு சமமாக நடத்துறது. அவங்கள சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒதுக்கி வச்சிடும், தான் ரிலேட்டிவ் மாத்திரம் கவனிச்சுப்பாங்க. இது வந்து மூணாவது குவாலிட்டி. நான்காவது, ஹஸ்பண்டுக்கு என்ன வவு எடுத்திருக்காரோ, விரதம் எடுத்துருக்கோம், அதை இவங்க ஃபாலோ பண்ணும். புரிஞ்சுச்சா? நாலு என்ன சொல்லுங்க, மொதல் என்னது, கீடு இருக்குது, அது ரைட்டு. முதல்ல ஃபேவரபுளாக இருக்கணும். முதல்ல வந்து சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு சர்வீஸ் பண்ணணும். ஓகே, சேவை பண்ணுறது. அப்புறம் ஃபேவரபுளாக இருக்கிறது. அப்புறம் ஈக்கானதம். ஈஸ்வரி மாதா கவனிக்கிறீங்களா நீங்கள்? அந்த விரதத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஈஸ்வரி மாதாஜி இருக்கீங்களா? இல்லையா? இருக்கீங்களா? சரி, ரைட், ஓகே, பாட்டேன். வீட்டில் இருக்கீங்க, பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம கிருஷ்ண உணர்வு வந்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம எப்படி இதை பார்க்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி இருக்கு இல்லையா? இப்போ இது எப்படி ஒரு டிஸ்கஷனாக இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, சும்மா எதுவும் பேசினா நல்லா இருக்காது. இப்போ ஒரு கணவன் மனைவி வந்துடுறான். ஓகே, இப்போ என்ன அது என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ இந்த 4 பென்சில் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணலாம்? ஹரிஹரன் போட்டு ஒரு சின்ன பையன் பேச முடியாது, எல்லாம் பேசலாம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சால் பேசலாம். நீங்களும் திலக்கு தான் போடணும், போய் திலக்கு போட்டு வந்துடும். மாதாஜி நீங்கள் திலக்கு போட்டு விட்டுருவோம். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? எல்லாம் சொல்லுங்க. எல்லாமே இருப்பாங்க, புதுசாக இருக்கலாம், கிருஷ்ணகாந்த் புதுசாக இருக்கலாம், எப்படி எல்லா விஷயம் இருப்பாங்க. நீங்கள் எதை பேச போறீங்களோ எதனாலும் பேசலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போகணும். ஓகே, அப்புறம் ரெண்டாவது, வேற ஆன்லைனில் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, ஹஸ்பண்ட் ஒத்துழைக்காம கூட இருக்கலாம். அந்த கேஸில் எப்படி ஹஸ்பண்ட் இது வந்து எப்படி எல்லாமே பேசணும். சரி, ஓகே. பிருந்தா மாதாஜி, அவன் ஒரு பாயிண்ட் தான். பிருந்தா மாதாஜி, ஹஸ்பண்ட் வந்து தப்பான பாதைக்கு போனா நம்மளால முடிஞ்ச நல்லதை எடுத்து சொல்லலாம். நல்லதை எடுத்து சொல்லலாம். இல்ல கேட்கலன்னா டைவர்ஸ் பண்ணிடலாமா? சரி, ரைட், உங்களுக்கு ஆன்சர் இல்லை. சரி, ஓகே, வீட்டில் போட்டுக்கோங்க. நீங்க என்ன நினைக்க மாதாஜி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாம் சொல்லுங்க. கேட்கணும். சரி, அவர் வந்து சப்போர்ட் இல்லைன்னா
சப்போர்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது அதை யோசிங்க. சர்வ் பண்ணணும். சரி, அப்புறம் நீ சொல்லிட்டேன். நீங்கள் கிருஷ்ணாவோட வில்லு தான். கரெக்டு. ஆமாம், அது கரெக்டு. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதான் கேள்வி. அது கரெக்டு பண்ணணும். சரி, நீங்கள் அவங்க பாயிண்ட் தான். அவங்க பாயிண்ட் அதே பாயிண்ட் விவேக் பாயிண்ட்டு. சொல்லுங்கள் வீஸ்வரி மாதாஜி. என்னதான் சப்போர்ட் பண்ணி போனா நமக்கு நல்லது பண்றதுக்கு இல்ல. நல்ல அவர் வீட்டு விட்டு வரட்டிடணும். கரெக்டா? அதான் சொல்ல வரீங்க நீங்க. கரெக்டா? சொல்லுங்க மாதாஜி, நீங்க சொல்லுங்க. வீட்டுல போட்டுங்க. சொல்லுங்க மாதாஜி. அவங்க சொல்றத கேட்டோம்னா பிரச்சனையே இல்ல பிரபு. இல்ல அவர் சப்போர்ட் பண்ணல என்ன பண்ணுவீங்க? அவர் ரொம்ப குடிகாரனா இருக்காரு, என்ன பண்ணுவீங்க அப்ப? அது ஒன்றும் நம்மளால திருத்த முடியாது. நல்ல ஆள்னா நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம வந்து அவருக்கு எல்லா சேவையெல்லாம் பண்ணலாம். சப்போர்ட்டே பண்ணல என்ன பண்ணுவீங்க? அவர் இருக்கிற சொத்தை எல்லாம் தேடி குடிச்சு அழிச்சிடுறாரு. அப்ப என்ன பண்றது? சொல்லுங்க ஈஸ்வரி மாதாஜி. விளையிக்கணும். கரெக்ட், அதுதான் கரெக்ட். ஓகே, விளையிக்கணும். ஆனா இது வீட்டுல போட்டுக்கோங்க மாதாஜி. நம்ம நிறைய பாயிண்ட் வந்து கடமை செய்யறோம். சரி, சொல்லுங்க கலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. முடிஞ்ச அளவுக்கு திட்ட பார்க்கணும். திட்ட பார்ப்போம். இல்லைன்னா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அவங்க என்ன சேவை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நம்ம பொறுமையா போகணும். சுவீனா மாதாஜி சொல்லுங்க. சுவீனா மாதாஜி நீங்க கொஞ்சம் கத்தி பேசணும். சொல்லுங்க. அதனால ஓ சரி ஓகே. சொல்லுங்க. சரோஜா மாதாஜி நீங்க எதுவுமே சொல்லலையே. பகவான்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதான், வேற வழியே ப்ரே பண்ணிக்கணும். அதான் ஈஸ்வரி இவங்க சொன்னாங்க, சுரேஸ்வரி மாதாஜி சொன்னாங்க. ஓகே ஓகே, எல்லாம் வீட்டில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் சாஸ்திரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பிரபுபாதர் என்ன சொல்றாரு அதுதான் முக்கியம். ஓகே, நமக்கு அதான். அதாவது ஹஸ்பண்ட் ஃபாலன் இல்லைன்னா இந்த ரூல்ஸ்லாம் அப்ளிகபிள். அவருக்கு ஃபாலன் கிடையாது தான். ஃபாலன்னா என்ன? விழுந்தலாம். ஃபாலன்லாம் என்னன்னு சொல்லுவோம், அதையும் சொல்றாரு பிரபுபாதர். எல்லாமே போட்டு வச்சிட்டார் பிரபுபாதர். ஓகே, ஹஸ்பண்ட் ஃபாலோ இல்லைன்னா என்னென்ன பண்ணணும்? ஹஸ்பண்டுக்கு சேவை பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்? ஹஸ்பண்டுக்கு ஃபேவரபுளாக பேசணும். அவர் ரொம்ப வெயிலில் வந்தாலும் ஐயோ உங்களுக்கு பேச ஃபேன்லாம் வீசி விட்டு அவர் ஃபேவரபுளாக பேசணும். அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா வாங்க நீங்கள் வாங்க அப்படி சொல்லி அவங்கள இது பண்ணுறது, அக்காமடேட் பண்ணுறது. அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன ஓவர் எடுத்திருக்காரோ அதை ஃபாலோ பண்ணுறது. இதெல்லாம் எப்போ? இஸ் நாட் ஃபாலன். இப்போ ஃபாலன்னா என்னன்னு பார்க்கலாம். அவர் வந்து விலையிலன்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் விலைனா என்னன்னா ஃபாலன் ஹஸ்பண்ட் இஸ் ஒன் ஹூ இஸ் அடிக்டட் டு 4 பிரின்சிபல்ஸ். 4 விதமான கொள்கை பாவ வலைகளுக்கு அடிமையா இருப்பார். இது எது இருந்தாலும் சரி, அவர் பாவம் தான், அவர் விழுந்தவர் தான். என்னது? முதல்ல வந்து illicit செக்ஸ், தவறான உறவு கொள்றது இன்னொரு பெண்ணோட, மாமிசம் சாப்பிட்றது, ஓகே, சூதாடுறது, இன்டாக்சிகேஷன், தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, எல்லாமே இன்டாக்சிகேஷன் தான். டீ காஃபி எல்லாமே இன்டாக்சிகேஷன் தான். புரியுதா? இந்த 4 விதமான கொள்கைக்கு அடிக்ட் ஆகிருக்க ஒருத்தர் வந்து இஸ் அ ஃபாலன் பர்சன். அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணுமா? சேஸ்ட் மைண்ட் woman is advised not to agree to serve such a husband. அவங்க என்ன பண்ணுமா? ஒரு பத்தினி பெண் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அட்வைஸ் பண்றாரு பிரபுபாதர். என்ன சொல்றாருன்னா நீங்க அந்த ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ணாதீங்கன்றார். ஓகே, அதுக்காக டைவர்ஸ் பண்ண சொல்லாரு. அவர் என்ன சொல்ல? இட்ஸ் நாட் தட் a chaste woman should be like a slave. அடிமை கிடையாது ஒரு பெண். ஓகே, அது அடிமை கிடையாது. உடனே வேதங்களை விட குடிகாரனா இருந்தாலும் அவங்க கூட கடைசி வரை குடும்பத்தை நடத்தி கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இதெல்லாம் நம்மளே ஏற்படுத்துறதுலாம். ஓகேவா? அவர் வந்து லைனுக்கு வராரான்னு பார்க்கணும் கொஞ்சம். அதுக்காக அந்த ஹலாவதி மாதா சொன்ன மாதிரி கொஞ்சம் சான்ஸ்லாம் கொடுக்கணும். நம்ம திருத்தத்துக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி என்ன பண்ணுறோம்? அவங்க பிரசாதம் கொடுத்து ப்ரேயர் பண்ணி எல்லாம் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் அடங்கலைன்னா அதுக்காக நம்ம வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? வீணடிச்சிடக்கூடாது. we are intelligent persons. சுமேதாசா தானே ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம்னா advice not to agree to serve such a husband. அந்த மாதிரி கணவனுக்கு சேவை பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்காக டைவர்ஸ் பண்ண முடியாது. ஒரு மாதாஜி கூட இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணா டைவர்ஸ் பண்ண சொல்லல பிரபுபாதர். நீ தனியாக இருந்துடு, அவ்வளோதான். இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லல. நீ கடைசி வரையும்
கிருஷ்ணருக்கு சேவை பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு பிரபுவோடைய ஒரு அயல்நாட்டில் ஒரு ஒய்ஃப் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, விட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ பிரபுபாதர் என்ன சொல்லார், கடைசி நீ சன்னியாசம் நேரம் எடுத்துக்கோன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரம்மச்சாரியை வச்சு சன்னியாசம் வாங்கி கொடுத்தார் பிரபுபாதர். திருப்பி கல்யாணம் பண்ண சொல்ல. ஒன்ஸ் யூ ஹவ் டேஸ்டட் மேரேஜ் லைஃப் என்னன்னு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று விட்டு விஷயம் நல்லா தான் போச்சு, நீ என்ன பண்ண கிருஷ்ண கான்சியஸ் ஃபுல்லாக சரணடைஞ்சுன்றார். நம்ம நோக்கம் என்னது, கிருஷ்ண கான்சியன்ஸுக்கு சர்வ் பண்ணணும். அந்த ஹஸ்பண்டை மாறிடுச்சு, இதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கடைசி வரை என்ன அதுக்காக நம்ம அகங்காரத்துலேயும் இருக்கக்கூடாது. இது பார்த்துக்கணும். நம்ம வந்து ஹஸ்பண்ட் பேரை சொல்லிட்டு அகங்காரத்துலேயும் வந்துடக்கூடாது. நம்ம கடைசி வரையும் ஹம்பிளாகவே இருக்கணும். இதில் மாடர்ன் பெண்களுடைய விஷயத்தை என்ன ரொம்ப பிரச்சனை இருக்குது. அந்த அகங்காரத்தை என்ன பண்ணிடுறாங்க, அப்படிங்கிற அகேன்ஸ்டாக போயிடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு படிப்பறிவு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்மளோட கம்மியாக படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒய்ஃபு கம்மியாக படிச்சிருந்தா அது பிரச்சனை கிடையாது. ஒழுக்கமாக இருக்காங்களா, கிருஷ்ணனோட ஃபாலோ பண்ணுறாங்களா, இதுதான் மெயின். ஓகே, அதனால் இந்த மாதிரி உள்ள அந்த அடிமை கிடையாது. ஒரு பெண் வந்து அடிமை கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து நராதமனாக இருக்கும்போது, லோயஸ்ட் ஆஃப் மென்னாக இருக்கும்போது, லோயஸ்ட் ஆஃப் மென்னா என்ன, நாங்கள் ஒழுக்கம் ஃபாலோ பண்ண லோயஸ்ட் ஆஃப் மென் தான். வெளியில் வேணால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்ல மாதிரி ஆட் பண்ணலாம். பட் ஆனால் 4 ஒழுக்க உதவி இல்லைன்னா அவர் வந்து நராதமா. ஸோ அதனால் ஒரு விழுந்த ஒரு கணவனுக்கு சேர்வு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய அசோசியேஷன் விட்டுறணும். அவங்க அசோசியேஷன் விடுறதுனா இன்னொரு மேரேஜ் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, திருப்பி வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணால் பெண்களுக்கு வந்து அது ப்ராஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபுபாதர். விபச்சாரத்துக்கு சமாதம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். அதனால் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்ன பண்ணலாம், கிருஷ்ணாவுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக வாழ்க்கையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சல். இதுதான் வந்து ஒரு பெண் பண்ண வேண்டியது. Cheshwar unfortunately marries a husband who is fallen. She should live separately from him. கலவனை விட்டுட்டு வந்துடும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு மேரேஜ் நடந்துச்சுன்னா அவரை விட்டுட்டு வந்துடும். சரி நீங்கள் போங்க, நாங்கள் போகிறோம், அவ்வளோதான், என் குழந்தைகளை நான் காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லி வந்துடும். ஓகே, இது வந்து பிரபுபாதரே சொல்லிக்கிறேன். ஓகே, கடைசி வரை டைவர்ஸ் பண்ணாமலே இருக்கணும் கணவனே, இது அப்படிலாம் பிரபுபாதர் சொல்லவே இல்லை. பிரபுபாதர் போய் ப்ராக்டிக்கலாக அவருடைய புக்கில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம படிக்கிறதே கிடையாது, பிரபுபாதர் புக் படிக்கிறதே கிடையாது. அப்படியே எல்லாரையும் போய் கேட்குறது, இப்போ இந்த கேஸுக்கு என்ன பண்ணலாம், இந்த கேஸுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டியது. ஸோ சிமிலர்லி ஹஸ்பண்ட் கேன் செப்பரேட் ஃப்ரம் அ உமன் ஹூ இஸ் நாட் சேஸ்ட். இதை உல்ட்டா பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒரு பையன் வந்து மேரேஜ் பண்ணும்போதும் அவர் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி பெண் வந்து இதாக இல்லைன்னா சேஸ்டா இல்லைன்னா அவரும் செப்பரேட் ஆகிடும். ஓகே, அவர் என்ன பண்ணலாம், திருப்பி கல்யாணம்னு அவசியம் கிடையாது. அவர் நேரம் இந்த ஏற்கனவே வந்து மன வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிச்சிட்டோம், நமக்கு இது போதும், நம்ம இனிமேல் கிருஷ்ணருக்கு வாழ்க்கை அர்ப்பணிச்சோம்னு சொல்லி வந்துடணும். அக்கார்டிங் ஹூ இஸ் நாட் சேஸ்ட் அக்கார்டிங் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சாஸ்திரா. ஸோ கன்க்ளூஷன் என்ன, ஒரு கணவர் வந்து பியூர் வைஷ்ணவராக இருக்கணும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கணவர் தான் பெண்களை வழிநடத்த முடியும், குடும்பத்தை நடத்த முடியும். அந்த மாதிரி கணவனுக்கு என்ன பண்ணலாம், மனைவி வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய இந்த பேச்சை கேட்டு என்ன பண்ணணும், சேவை பண்ணணும். ஓகே, அப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும், ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆல்வேஸ் பிரச்சனை தான். இந்த மாதிரி ஐடியலாக இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும். அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட், யாரோ ஒரு மாதாஜி சொன்னாங்கல்ல, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் போயிடும். ஓகே, எல்லாருமே பர்ஃபெக்டாக ஐடியலாக வைஷ்ணவாகவும் இருக்க மாட்டாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. அப்போ என்ன பண்ணால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிடணும், வாழ்க்கை நடத்தணும். எதுக்காக இதை பார்த்தோன்னா இந்த சோஷியல் ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த 4 சோஷியல் ஆர்டரில் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறது என்னது, பிராமணா. ஓகே, அது பிராமணோடைய கேரக்டர் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி கேரக்டர்ஸை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ட்ரை பண்ணணும். இந்த 4க்கு கீழே யார் இருக்கான்னு சொல்கிறேன் பாருங்க, பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா. இது கீழே உள்ள கேட்டகரியும் இதில் போட்டிருக்காரு பிரபுபாதர். சூத்ராவோட கேரக்டர் பாருங்க, ஆஃபரிங் ஒபேசஸ் டு ஹையர் சொசைட்டிஸ் ஆஃப் மென். பிராமணா, சத்திரியா, வைசாக்கெலாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒபேஷன்ஸ் பே பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க. சூத்ரா ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, டூப்ளிசிட்டி கிடையாது அவங்கக்கிட்ட. ஒரு மாஸ்டருக்கு ரொம்ப லாயல்ட்டியாக இருப்பாங்க. அவங்களும் சேவைகள் அந்த தியாகம்லாம் பண்ணுவாங்க, சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுவாங்க, யஜ்ஞம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மந்திரம் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, எப்பயுமே உண்மையாக தான் பேசுவாங்க.
அதே மாதிரி அவங்க பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இதுதான் சிம்டம்ஸ் ஆஃப் சூத்ரா. சூத்ராவுடைய சிம்டம் என்ன? சூத்ராவுடைய சிம்டம் வந்து 3 வர்ணங்களுக்கும் சேவை பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம்? பிராமணா, சத்திரியா, வைஸ் 3 பேருக்கு என்ன பண்ணுவாங்க? சேவை பண்ணுறாங்க சூத்ரா. அப்புறம் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க. சூத்ரானாலே கோவம் இல்லை, சூத்ரா எல்லாம் சூத்ரா சூத்ரா அப்படி கிடையாது. சூத்ரா தே ஆர் வெரி க்ளீன். பீயிங் ஃப்ரீ ஃப்ரம் டூப்ளிசிட்டி, எந்த விதமான கபடம் கிடையாது அவங்ககிட்ட. தலைவருக்கு ரொம்ப நம்பிக்கையாக சேவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவங்களும் வந்து எங்கெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் மந்திரம் சொல்ல மாட்டாங்க எங்கத்தில். அப்புறம் திட்ட பழக்கம் கிடையாது அவங்களுக்கு. ஓகே, எப்பயும் உண்மையாக பேசுவாங்க. பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ சொல்லுங்க, நம்ம சூத்ரா லெவலில் இருக்கோமா இல்லையா? கலியுகத்தில் சூத்ரா கூட கிடையாது. புரிஞ்சுதா? சாஸ்திரத்தில் கொஞ்சம் நல்ல கொடுத்துரு கலோ சூத்ர சம்பாவம்னு சொல்லி ஒரு நல்ல கேட்டகரி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆனால் அது கூட இப்போ கிடையாது. இங்கே ட்ரூத்ஃபுல்னஸ் யார்ட்டையுமே கிடையாது. மாஸ்டருக்கு யார் லாயெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனியில் சேலரி கிடைக்க, அந்த கம்பெனியில் எப்படா சுவிட்ச் பண்ணுவாங்க. ஒரே டயத்தில் 10 ஆஃபர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரே டயத்தில் 10 ஆஃபர். எந்த கம்பெனி போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம். கடைசி வரை வரணுமா? போயிடுவோம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் லாயலாக இருக்கீங்க, நானும் லாயலாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இந்த மாதிரி ஆயிடுச்சு. கலியுகத்தில் சூத்ராவே கிடையாது. நான் புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால் வந்து நம்ம we cannot expect a perfect Vaishnava as a partner. ஓகே, நம்மளே பெர்ஃபெக்டாக பார்க்கணும். ஓகே, நம்ம பெர்ஃபெக்ட் இல்லைன்னா எப்படி எக்ஸ்பெக்ட்? ஹவு கேன் வி எக்ஸ்பெக்ட் பெர்ஃபெக்ட் பர்சன்? ஆசிரியர் மாதாஜி சொன்ன மாதிரி அது கிருஷ்ணரே பார்த்து என்ன பண்ணுவார்? ஒரு இது கொடுப்பார், குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒன்று அசைன் பண்ணுவார். ஓகே, நம்ம இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதனால் இந்த சூத்ராவுக்கு கீழே இருக்கவங்க பேர் அந்த தேஜான்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் எடுக்கிறேன். இந்த மிக்சட் தான் மேக்ஸிமம். இப்போலாம் மிக்சட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதிலோமஜா, அனுலோமஜா ரெண்டு இருக்குது. அதாவது பெண்கள் வந்து உயர்ந்த ஜாதியில் இருக்காங்க. உயர்ந்த ஜாதினா அந்த பிராமண வைசியால் இருக்காங்க, பிராமண சத்திரியா வைசியில் இருக்காங்க. ஆண் வந்து தாழ்ந்த ஜாதியில் இருக்காங்க. அப்போ அது பேர் பிரதிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரதிலோமஜான்னு சொல்லுவாங்க. பெண் வந்து லோயர் காஸ்டில் இருக்காங்க, ஆண் வந்து ஹையர் காஸ்டில் இருக்காங்க. அது வந்து அனுலோமஜா. ஓகே, அனுலோமஜா. ஓகே, இந்த மாதிரி மிக்சடு தான் இப்போல்லாம் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறவங்க, வண்ணான், இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து அந்தஜாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களையும் பியூராக இருப்பாங்களாம். சில பேர் திருட மாட்டாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த தண்ணி அடிக்க மாட்டாங்க, மாமி சாப்பிட மாட்டாங்க, தகாத உறவு கொள்ள மாட்டாங்க, கேம்பிளிங் பண்ண மாட்டாங்க. இவங்க பேர் அந்தே விசாயி அப்படின்னு அவங்க பேர். ஏன்னா இந்த மாதிரி லோ கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர் மேரேஜு, அப்புறம் வந்து தண்ணி அடிக்கிறதுலாம் பாவம் கிடையாது, அவங்களுக்கு பாவம் கிடையாது. ஓகே, சில பேர் எல்லாம் கேட்டகரி தானே. பிராமணர் ஒரே காரியத்தை தப்பு பண்ணார்னா நிறைய பாவம், அதே இது சூத்ரா பண்ணால் அதோட கம்மி தான் பாவம். இந்த மாதிரி உள்ளவங்க பண்ணால் பாவமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க சாஸ்திரம். அவங்களுக்குலாம் வேறு மாதிரி பாவங்கள் வேறு மாதிரி டிஃபைன் பண்ணப்படுது. ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் அனிமல் மாதிரி வந்துடுவாங்க இல்லையா, அதனால். ஆனால் அந்த மாதிரி உள்ள ஒரு கம்யூனிட்டியில் கூட யார் ஒருத்தர் வந்து சேன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தே ஆர் ஃபர்ஸ்ட் மோர் தேன் பிராமணான்னு சொல்லி பாவத்தில் சொல்கிறாங்க. நிறைய ஸ்லோகம் இருக்குது. இந்த 3வது கட்டத்தில் வரும், அஹோபத்தோ சுபச்சோதகரியோ ஏர்ஜுஹாரே வத்ததி நாமதுபியம் தேபு தபசே ஜுகு சஷ்ணுராரியா பிரமானுச்சு நாம கிரணந்தி எய்தே. நாமத்தை சொல்கிறவர் வந்து அகபத்தோ சுபச்சோ நாய் திங்கிற குணம். நாய் திங்கிற குடும்பம்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க. எதை வேணாலும் சாப்பிட, நாய் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் ஹரிகிருஷ்ண மதர் சொன்னார்னா, அகபத்தோ சோபச்சோதகரி அகபத்தோ சோபச்சோதரியும் ஜுஹாவரே நாமதுபியம். அந்த நாமத்தை அவர் சொல்லும்போது, நாமம் சொல்லும்போது தேப தபஸ்ய ஜுஹு சஷ்ணு ஆரியா, தபஸ்யா பண்ணி முடிச்சாராம் அவர், வேதங்களில் படிச்சுட்டாராம், பிரம்மானுச்சு நாம எல்லா விதமான பிரம்மச்சாரி வேதங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறார் அவர். எல்லா விதமான நல்ல நதிகளில் குளிச்சிருக்கிறாரு, பெஸ்ட் ஆஃப் ஆரியா இப்படி சொல்கிறாங்க சாஸ்திரம். பாகவதம் இப்படி சொல்லுது. ஓகே, பாகவதம் வந்து அமலம் புராணம், அவங்கள எதுவுமே மிஸ்டேக் கிடையாது. அதனால் ஒரு நாய் திங்கிற குடும்பத்தில் பிறந்தவர் ஹரிகிருஷ்ண மதர் சொன்னார்னா அவர் போற்றத்தக்கவராக மாறிடுறாரு.
அதே தான் இவரும் சைத்தன்ய பாபா சொல்கிறாங்க இல்லையா, யார் ஒருத்தர் கிருஷ்ண சயின்ஸ் தெரிஞ்சிருக்கோ he is a real guru. சத்கர்ம நிபுணோ விபுணோ மந்திர தந்திர விஷாரதா அவைஷ்ணவனோ குருஷா வைஷ்ணவோ சோபச்சோத குரு. எல்லாமே மந்திர தந்திரம்லாம் தெரிஞ்ச ஒரு பிராமணர் வந்து குருவாக முடியாது. எப்போ நான் அவர் கிருஷ்ணா பற்றி தெரியல. ஆனால் ஒரு சோபச்சோத குரு யார் நான் சென்னாளன் குடும்பத்துக்கு பிறந்த ஒருத்தர் குருவாக முடியும் எப்போனா அவர் கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சான் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய பாபா சொல்கிறார். ஓகே, அதனால் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எதுக்காக பார்த்தோம்னா நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை நடத்துறதுங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம கிருஷ்ண உணர்வு பண்ணிட்டோம், அதனால் நம்ம கிருஷ்ண உணர்வு பண்ணிட்டோம் எல்லாமே நமக்கு சிறப்பாக முடிஞ்சிடும், எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியாது. there will be accident in the ராயல் ரோட் ஆல்சோ. ஓகே, அதனால் கிருஷ்ணனுடைய பிளான் என்னன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணா என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். நம்மளுடைய அந்த நிலைமைக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக ஒரு இதை வந்து என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் பண்ணுறார். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அவர் பண்ணுறது எல்லாம் கரெக்ட் தான். நம்ம மனசில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதுக்கு ஏதாவது பெஸ்ட் ஆஃப் த லாட் ஹி வில் அசைன். ஓகே, மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும் இல்லைன்னா வேறு என்னவா இருக்கட்டும் சரி. ஓகே, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதை விட நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நமக்கு இருக்கிற ஆர்வத்தை விட பல மடங்கு ஆங்ஸைட்டியும் பல மடங்கு பதட்டமும் பல மடங்கு ஆர்வம் யார்கிட்ட இருக்கு? கிருஷ்ணர் இருக்கு. ஓகே, ஆமாம், பகவான்கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ள கிருஷ்ணர் நமக்கு ஏதாவது தடைகள் வந்தா அது நீக்க மாட்டாரா? நீக்கிறார், அவருக்கு தெரியும் உடனே. ஆனால் அப்படிப்பட்ட கிருஷ்ணரே ஒரு தடையை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் எப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ அதுதான் கரெக்ட் நமக்கு. ஆமாம், அது காரணம் உண்டு. அது இல்லைன்னா நம்ம வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், நம்மளுடைய லைஃப் மாறிடும். அதுக்காக அந்த மாதிரி ஒரு விட்டுக்கட்டை போட்டு வச்சுருப்பார் கிருஷ்ணன். ஓகே, சில சமயம் டீச்சர்லாம் வாத்தியார் கண்டிச்சா பரவாயில்ல நான் கண்டிக்க மாட்டேன்னு சொல்லி சில பேரண்ட்ஸாக இருப்பாங்கல்ல, அப்படியே அப்பா ரொம்ப பாசமாக இருப்பார், அவர் கண்டிக்கவே மாட்டார், டீச்சர் கண்டிக்கட்டுன்னு சொல்லி விட்டுருவார். அந்த மாதிரி தான் கிருஷ்ணரும். கிருஷ்ணா இஸ் வெரி கருணை உள்ள கொண்டவர், பூரி கருணாயன், ரொம்ப ரொம்ப கருணை உள்ள கொண்டவர் கிருஷ்ணர். அவருக்கு நம்மளை தான் அடித்தாலே நமக்கு அவரெல்லாம் பார்க்க முடியாது. அவர் திரும்பிப்பார். திரும்பினா யார் வருவாங்க? மாயா வந்துடுவாங்க. மாயா தான் அடிப்பாங்க. கிருஷ்ணர் பார்க்கவே மாட்டார் நம்ம அடிவாங்கலாம். ஓகே, அவரால் தாங்க முடியாது. வெரி சாஃப்ட் பர்சன். ஓகே, ரொம்ப ரொம்ப இருக்கிற சாஃப்டஸ்ட் பர்சன் கிருஷ்ணர் தான். அதனால் வந்து நமக்கு இப்படி தடங்கள் இருக்குது அப்படி தடங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ண தேவையில்லை. நமக்கு தடங்கள் யார் தான்? நம்ம மனசு தான் நமக்கு தடங்கள். வேறு எங்கேயுமே தடங்களே கிடையாது. ஆக்சுவலாக எல்லாம் ஃப்ரீ பேசேஜ் தான். கிருஷ்ணரை பற்றி முன்னேறதுக்கு ஃப்ரீ பேசேஜ். நம்மளுடைய மனது என்ன பண்ணுறது, நம்மளை போட்டு குழப்பி நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுது. ஓகே, அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரேயர்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டெய்லி இந்த மார்னிங் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம், நம்ம அந்த ப்ரேயர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி சொல்லி மனசை வந்து கொஞ்சம் என்ன பண்ணோம், எண்ணங்களை பியூரிஃபை பண்ணிக்கணும். அது ஒன்று தான் நமக்கு பிரச்சனை. ஆமாம், ராமானுச்சர் இந்த ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா ராமானுச்சர் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ராமானுச்சர் வாசங்கள் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த சோகத்தில் பெரிய பெரிய சோகத்தை சுற்றி வரும்போது பார்க்கலாம். அவர் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்சவொடனே நம்ம வந்து குருவை தான் நினைக்கணும்னு போட்டுருக்காங்க. ஓகே, பிரபா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ராமானுச்சர் இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இதில் எழுதி போட்டுருப்பாங்க, குருவை தான் நினச்சிக்கணும். அதனால் மங்களாச்சாரம் என்ன பண்ணிடணும், நம்ம சொல்லிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிடணும். மங்களாச்சாரம் எதில் ஸ்டார்ட் ஆகுது? ஓம் அஜ்ஞானது மேலே அந்த அதில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இனிஷியேஷன் வாங்கியிருந்தால் ஜெயபிரகாஷ் குரு மகாராஜ் ஷெல்டர் வாங்கலாம்னு சொன்னோம். அப்புறம் பிரபாதர் மகாராஜுடைய இது, பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜுடைய பிரணாம், அப்புறம் ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ், கௌரகிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ், பக்தி வினோத் தாக்கூர், ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ், இவங்க எல்லாருடைய பிரேயர் சொல்லிட்டு சட்கோர் சாமி செஞ்சோம், அதையும் சொல்லணும். இந்த மாதிரி நம்ம ஆச்சரிய பரம்பரையை ஃபுல்லாக குளிஃபை பண்ணிடணும் முதல்ல. அப்படி தான் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண சொல்லி ராமானுச்சரன் ஸ்ரீரங்கத்தில் அந்த இதில் எழுதி போட்டுருக்கணும். எங்கே நல்ல விஷயம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்லாம் கிடையாது. இன்றைக்கி தான் சொன்னார்ல, டிபடி சொன்னார்ல, மற்ற சம்பிரதாயத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து வெறுக்க அவங்கள பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து கௌரவம், அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய விஷு ஒர்ஷிப் பண்ணலாம். நம்ம அவங்கள மட்டம் தட்டி ஏய் நீ என்ன பண்ணுற உனக்கு தெரியாது, நீ கிருஷ்ணா தான் பெருசு அப்படின்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஒர்ஷிப் பண்ணாலும் அவங்கள்ட்ட நிறைய நல்ல விஷயங்கள் அதில் தான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். இப்படி தான் நம்ம இருக்கணுமே தவிர, பக்தி வினோத் தாக்கூர் வந்து ஒரு விஷய வைஷ்ணவா இதை அட்டன் பண்ணுறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எவ்வளோ தெரியும், பக்தி வினோத் தாக்கூர் எவ்வளோ பாடல் இருக்கார், எவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்கிறார்,
ஏதோ ஒரு பண்ணுறாங்க, இந்த வைஷ்ணவஸ் ஏதோ பண்ணுறாங்க, எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக்கிறார். அது ஆமாம் ஆமாம் பெரிய விஷயம், இந்த வைஷ்ணவர் ரொம்ப இவ்வளோ தூரம் அவ்வளோ அன்பு இருந்தால் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதனால் எப்போ போனாலும் இன்னொரு வைஷ்ணவருடைய சம்பிரதாயம் போனால் நம்ம என்ன பண்ணோம், அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்கள போயிட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் ஆனியன் கறிலாம் சாப்பிட்றீங்க, நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்க, எங்கள் எங்கள் சம்பிரதாயத்துக்கு வாங்க, நாங்கள் எப்படி இருப்போம் தெரியுமா, டிப் டாப்பாக இருப்போம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க கரை சேர்க்குறாங்க. ஒருத்தர் வந்தாருன்னா கேட்டாருன்னா சொல்லலாம், இந்த மாதிரி எதுக்காக நீங்கள் ஆனியன் காலி சாப்பிட்லன்னு சொல்லி கேட்டால் சொல்லலாம். இது வந்து பிரபாதனை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு, இதில் வந்து தமோ குணம் நிறையா இருக்குது, இது வந்து சாப்பிட்டா ஆன்மீக வாழ்க்கை கெடுதி, அதெல்லாம் நாங்கள் டீ காஃபி குடிக்க மாட்டோம், அதுவும் வந்து டட் அடிக்ஷன் தான், இதுதான் நாங்கள் குடிக்க மாட்டோம்னு சொல்லி விட்டுருந்தோம் தான். இது ஏன் நீங்கள் உங்கள் சமயத்தில் பார்க்கலாம், உங்கள் சம்பிரதாயம் ரொம்ப ஓட்டையாகிடுச்சு, இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது, இதுதான் தப்பு ஆக்சுவலாக. ஓகே, நமக்கு என்ன நம்மளுடைய சமுதாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அடுத்த சம்பிரதாயத்தில் என்ன இருக்கோ அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம். இப்போ எங்கே போனாலும் கோயிலில் ஸ்ரீ வைஷ்ணவ கோயிலில் பிரசாதம் கிடைக்குதுல்ல, ஸ்ரீரங்கத்தில் மதுரையிலேருந்து வரும்போது பஸ்ஸியாக வந்து திருச்சியில் இறங்கி ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் நல்லா பிரசாதம் சாப்பிடும், திருப்பி அங்கேருந்து பிரசாதம் வாங்கிடுது. இது மாதிரி நமக்கு கிடைக்கிறது இல்லையா, வசதி இருக்குல்ல. சிங்க பெருமாள் கோயில் இங்கே இருக்குது, கல்யாண பெருமாள் கோயில் இருக்குது, நம்மளாம் முடிஞ்சாலும் ஹரே கிருஷ்ணா. அங்கேயும் ஸ்ரீரங்கத்தில் வந்து எல்லாம் நல்லா டிவோட்டிஸ் எல்லாருமே. நான் காலேஜ் படிக்கும் மாதிரி போவேன், சுற்றி வைஷ்ணவாக இருப்பாங்க, யார் ஹரே கிருஷ்ணா பார்த்தாலும் கூடுவாங்க, ஹரே கிருஷ்ணா நீங்கள் சொல்லுவாங்க. நிறைய தைசாதம் கூட கொடுப்பாங்க, நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ வாங்குவேன், நிறைய தைசாதம் கூட கொடுப்பாங்க, நிறைய உணவுலாம் பிரசாதம் கொடுப்பாங்க. ஓகே, இதே மாதிரி இதில் வந்து வைஷ்ணவருக்குள்ள இது கிடையாது, பாகுபாடு கிடையாது. அந்த வைஷ்ணவர் வந்து விஷ்ணுவை கும்பிட்டாருன்னா நம்ம கிருஷ்ணரை கும்பிட்டோன்னா கிருஷ்ணர் பெருசுன்னு சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கம்மின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. விஷ்ணுக்குள்ளே நம்ம நிலமக்கூடாது, அந்த பேரை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சைவத்தை போயிட்டு அவரை கூப்பிட்டு சண்டை போட்டு உங்கள் சிவனை விட விஷ்ணு பெருசு கிருஷ்ணர் பெருசுன்னு சொல்லவும் கூடாது. நம்ம இந்த சண்டையிலே வரல. எந்த சண்டையில் வரல? சிவனா விஷ்ணுவா? சிவனை வெறுத்தவர் வைகுண்டம் போக முடியாது, விஷ்ணு வெறுக்கிறவர் அவ்வளோதான், பாசண்டி அழிஞ்சிருவான். அதனால சிவனை வெறுக்க முடியாது. சிவன் இஸ் த பெஸ்ட் வைஷ்ணவா. அங்கே சிவன் கோயிலுக்கு ஆனால் தலையை வச்சு படுக்க மாட்டேங்க, இப்படி சொல்லக்கூடாது, தப்பு. இதுவும் அவருக்கு கிருஷ்ணர் அனுபவம் கிடைக்காது. சீரியஸா நித்யானந்த பிரபுவோடைய மெர்சி இல்லாமல் சைத்தன்ய மகாபிரபு போக முடியுமா? நித்யானந்த பிரபுடைய எக்ஸ்பென்ஷன் தான் சிவன். அதெல்லாம் புரிஞ்சு மனசில் ஆழம் பதிவு. இது தெரியல நிறைய பேருக்கு, ஏன்னா சைத்தன்ய சர்வத்தில் போட்டிருக்குது சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு இல்லாமல் நீ வர முடியாதுன்னு சைத்தன்ய பிரபு சொல்லிடுறாரு. யார்கிட்ட? ஜகாயா மதாய் இல்லையா? ஜகாயா மதாய் ஒருத்தர். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவரும் திட்டுவார். அவரும் திட்டுவார் இந்த மாதிரி இல்லையா? ஆமாம், நித்யானந்த பிரபுடைய கருணை இல்லாமல் சைத்தன்ய மகாபிரபு வர முடியாது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து கெஞ்சுவான் அந்த ஆள், ஐயோ நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கெஞ்சும் போது அவர் சொல்லுவார், நீ வந்து யாருக்கு அஃபண்ட் பண்ண? நித்யானந்த பிரபு. அவர்கிட்ட முதல்ல அவர் மன்னிச்சாதான் நான் ஏற்றுக்க முடியும்னு. அவர்கிட்ட போனால் அவர் எப்படி? நித்யானந்த பிரபு மிக கருணை உள்ள கொண்டார். ஓகே, அவர் ரத்தம் வலியும் போது கூட என்ன பண்ணுறாரு, அவர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் அவதார நோக்கம் இது கிடையாது, அழிக்கிறது கிடையாது, சக்கரத்தை வச்சு நீங்கள் வந்து அவரை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்றார். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது நம்ம தெரியாமல் மறந்துடக்கூடாது, அஃபென்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க வெறுக்க மாட்டாங்க. சிவன் கோயிலில் போனீங்கன்னா அவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அதுக்காக நம்ம அஃபென்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓ சிவன் கோயில் இப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்க, நம்ம 4 சைவெட்ஸ் வரட்டும், நான் என்ன பண்ணுறேன்டா, அப்படி கிடையாது. இது வந்து இட்ஸ் அஃபென்ஸ் டு தட் பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டிக்கு நம்ம அஃபென்ஸ் பண்ணுறோம், சிவனுக்கு அஃபென்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, சிவன் எங்கள் கோயில் இருக்கோ அங்கே தலை வச்சு படுக்க மாட்டோம், யாருக்கு அஃபென்ஸ் பண்ணுறோம்? நம்ம சிவனுக்கு அஃபென்ஸ் பண்ணுறோம். சிவா does he know what we speak? He knows because he is also powerful. He is not like Brahma. பிரம்மாவுக்கு மேலே சிவன். ஓகேவா? அதனால் அந்த அஃபென்ஸ் பண்ண முடியாது. சிவா knows. Okay, they at least Shiva does not know means there are other persons who can take note of it. இதெல்லாம் அஃபென்ஸ், இது பேர் தான் அஃபென்ஸ். வைஷ்ணவர் ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் என்ன? Don't blaspheme the devotees who have dedicated their life to Krishna consciousness. உடனே இவங்க என்ன நினைப்பாங்க, இஸ்கானில் வந்து டெடிக்கேட்டட் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அஃபென்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி கிடையாது. வைஷ்ணவா கேன் பி எனிவேர். He can be in ISKCON, outside ISKCON, he can be in ஸ்ரீ சமுதாயம், ருத்ர சமுதாயம், குமார சமுதாயம், எதில் வேணாலும் வைஷ்ணவர் இருக்கலாம். இஸ்கான்ல நல்ல அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால இஸ்கானை விட்டால் வெளியில் வைஷ்ணவரே கிடையாது.
இந்த வைஷ்ணவர்லேயே பெஸ்ட் ஆஃப் வைஷ்ணவ யாரு? சிவா. ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா. இது நீங்கள் இந்த லெக்சர் வந்து நீங்கள் எது பார்க்கணும்? ஹரே கிருஷ்ணா. நீங்கள் இதை வந்து வீடியோவில் பார்க்கணும் பிரபு. இன்னைக்கு இப்போ அதில் நினச்சில்ல சத்யநாராயண பிரபு, நீங்கள் வீடியோவில் பார்க்கணும். முடிக்க போகிறோம் இந்த லெக்சரை. இந்த லெக்சர் நான் போடுவேன் அப்புறம். அது சும்மா சத்யம் லைட்டை வேணா ஆஃப் பண்ணிக்கணும். லைட் தேங்க்யூ. சத்யம் சும்மா சத்யம் லைட் ஆமா அதான் நமோ மகாத்பியஸ்தி நமோ சிசப்யா நம யுவப்யா நமஹாவதுப்யா ஏ பிராமணகாம் அவதூதலிங்கா சரந்தி தேவ்யாம் சமஸ்தராக்யாம். வைஷ்ணவம் எதுனாலும் இருக்கலாம். வயிற்றுக்குள்ளே இருக்கலாம், இளமையில் இருக்கலாம், முதுமையாக இருக்கலாம், நாடோடியாக இருக்கலாம், வேறு வேஷத்தில் இருக்கலாம், பிராமணராக இருக்கலாம். எந்த ஒரு வைஷ்ணவருக்கும் ஆஃபர்ஸ் கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணிடணும். ஓகே, அதுலேயும் சிவன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வைஷ்ணவர். ஓகே, நிம்னதானா வெதாதான்னா தேவானாம் அச்சுதா, வைஷ்ணவனாம் எதா சம்பு. வைஷ்ணவர்லேயே தகுந்தவர் யார்? சம்பு. சம்பு யார்? சிவன். புராணானாம் இதம் ததா, புராணத்திலே சிறந்தது ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சவுத் இந்தியாவில் தான் இந்த பிரச்சனை. அது எப்படியோ அந்த பிரச்சனை கிரியேட் ஆகி சைவர்ஸ் கிரியேட் பண்ணாங்களா அப்படி தான் நினைக்கிறேன். சைவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வைஷ்ணவருக்கும் சைவர்ஸுக்கும் சண்டை ஆல்வேஸ். இந்த படத்தில் கூட நிறைய வரும் இல்லையா? அது வந்து ரியல் தான். அது பிரபுபாதரே அந்த புக்லேயே ஸ்ரீமத் பாகவதத்திலே போட்டிருக்காரு. இது தொட்டு இது வருதான் இந்த மாதிரி சண்டை. இந்த சண்டையில் நம்ம போயிடக்கூடாது. ஓகே, நம்மளை பொறுத்தவரை என்னது, சிவனை வர்ஷிப் பண்ணுறவங்களும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம், விஷ்ணு வர்ஷிப் பண்ணுறோம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம். நம்ம யாரை வர்ஷிப் பண்ணுறோம்? கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணுறோம். இதை வந்து மனசை பதிவு வச்சுக்கணும். ஓகே, இல்லைன்னா தேவையில்லாத அஃபென்ஸில் என்ன ஆகிடும், ஃபஸ்ட் அஃபென்ஸ்லேயே காலி ஆகிடும். பாருங்க, 10 அஃபென்ஸில் ஃபஸ்ட் அஃபென்ஸ் என்ன ஆகிடும், வைஷ்ணவர்களுக்கு அஃபென்ஸ் பண்ணுறதுல போயிடுவோம், நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். ஓகே, அதனால் நம்ம வந்து நான் வச்சுக்கணும், இந்த வாழ்க்கைக்கு எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கணுங்கிறத பார்த்தோம் நீங்கள் கொஞ்சம். ஓகே, மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கணும் எல்லாமே பார்த்தோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்ல, அதுக்கு வந்து பகவத்கீதை போகிறோம். இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? எதுவும் நடக்கிறது கிடையாது. மாதாஜி நீங்க பேச கேட்கல. இல்லையே, தாராளமா போகலாம். தேங்க்யூ மாதாஜி. இல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா வந்து கொஞ்சம் கத்தி சொல்லுங்க. எது நடக்க போறது இல்லை. கரெக்ட். பாஸ்ட் டைமே கிடையாது பிரபு. பகவான் லெவல் ஹை லெவல் பாஸ்ட் டைம், மெட்டீரியல் வேல்யூஸ் ஹை லெவல் பாஸ்ட் டைம். ஆனால் இப்போ ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடக்குது. கரெக்டா? ஹமாஸ்க்கு இஸ்ரேலுக்கு வார் நடக்குது, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடக்குது. இதெல்லாம் அப்படி who has created this war? ourselves only. அதே மாதிரி சைபரைசேஷனும் ourselves only we created. பகவான் கிரியேட் பண்ணும்போது நல்ல இதுதான் என்ன பண்ணுறாரு, வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் கிரியேட் பண்ணுறாரு. டெமிகாட்ஸ் வர்ஷிப் கரெக்ட், அது பண்ணாரு. ஏன்னா அது வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபெய்த்தை ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஆனால் சண்டை போட சொல்லல அவங்கள. இது வந்து இஸ் மேன்மேடு. ஆமாம், இது மேன்மேடு. புரியுதா உங்களுக்கு? சிவனை வர்ஷிப் பண்ணுறது வேதங்களில் இருக்கு, விஷ்ணு வர்ஷிப் பண்ணுறது வேதங்களில் இருக்கு, இந்திரா சந்திரா எல்லாமே இருக்குது வேதங்களில் இருக்கு. இதெல்லாம் வந்து கரெக்ட் தான். சந்திரா வழிபாடு பண்ணுறது, சூரிய வழிபாடுலாம் கரெக்ட் தான். ஆனால் டெமிகாட் வர்ஷிப் இஸ் லோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார் பகவத்கீதை. ஓகே, ஆனால் சண்டை போடுன்னு சொல்லல. விஷ்ணு வர்ஷிப் பண்ணணும், சிவ வர்ஷிப் சண்டை போடுங்கிறது மேன்மேடு. ஓகே, அதே மாதிரி வார் வருதுங்கிறது மேன்மேடு. அதாவது இந்த உலகம் வந்து 10 மடங்கு உணவுப் பொருளை வழங்க முடியும் இப்போ இருக்கிற பாப்புலேஷன் படி. 10 மடங்கு அதிகமாக வழங்க முடியும். ஓகே, ஆனால் என்ன பண்ணுறாங்க, பணக்கார கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த கோதுமையெல்லாம் கடலில் கொண்டு போய் கொட்டிடலாம், யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை ஃப்ரீயாக கொடுக்கலாமே சில நேஷன்ஸ்க்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு. எதுக்கு டிமார்கேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க? திஸ் அ மேன்மேடு. அமெரிக்கா மேன்மேடு, இந்தியா மேன்மேடு. ஒரே வாழ்க்கையில் இருந்தால் எல்லாமே சமரசம் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால் இந்த இஷ்யூ கிரியேட்டட் பை மேன்மேட். ஓகே, தட் இஸ் நாட் த லீலா ஆஃப் கிருஷ்ணா. லீலா ஆஃப் கிருஷ்ணானா என்னென்னா,
இந்த பௌதிக லோகம் இப்படி கிரியேட் பண்ணாலும் அது புருஷாவதாரம். அதை வந்து கிரியேட் பண்ணுறாரு. எதுக்காக கிரியேட் பண்ணுறாரு? இந்த நம்மளாம் ஆசைப்படுறோம், அதை நிறைவேற்றதுக்காக கிரியேட் பண்ணிவிட்டு வேதங்களையும் கொடுத்து என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து கரை சேருன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஓகே, அதுதான் லீலா. அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள்லாம் யார் கிரியேட் பண்ணது? நம்ம கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஆமாம், கரெக்டு. சாண்டிங் பண்ணலாம். சாண்டிங் கரெக்டு. கரெக்ட். ஆமா, நம்ம திட்டத்துக்கு ரெடியா இருப்பாங்க. கரெக்ட். ஆமா, சண்டை போடுறதுக்கு அவங்க ரெடியா வருவாங்க. ஆமா. இப்போ வந்து நார்மல் ஏதோ காமன் பீப்பிள்னா நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்மளோட எல்டரா இருக்காங்க, நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் அது மாதிரி யாராவது இருக்காங்க, சண்டை போடுறதே வராங்கன்னா நம்ம எப்படி இந்த சிச்சுவேஷன் டேக்கிள் பண்ணலாம்? ஓகே, அந்த இடத்துல நம்ம இருந்தே ஆகணும்னா ஒன்று நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்லெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நெக்லெக்ட்ன்றது கவனிக்காமல் இருக்குது. அப்படி எனக்கு சிரிக்கல கவனிக்காமல் இருக்குது. எப்படின்னா, அதாவது சில பேர் திட்டம்னு வச்சுக்கோ, பயங்கரமாக திட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி திட்டம். அது கவனிக்காம அப்படியே போயிட்டான்னு வச்சுக்கோ, ஏன் திட்டினவருக்கு பயங்கர கோபம். நான் இவ்வளோ திட்டி இருக்கிறேன், உனக்கு அது கூட கவனிக்கலையே, அப்படி இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். அந்த மாதிரி கவனிக்காமல் நெக்லெக்ட், ஜஸ்ட் நெக்லெக்ட். ஓகே, நெக்லெக்ட். அவாய்ட். அவாய்ட் வந்து லேசான வேடு, நெக்லெக்ட்னா ரொம்ப கடுமையான வேடு. ஓகே, ஜஸ்ட் நெக்லெக்ட். அப்படி பண்ணிடலாம். ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணலாம். அது யாராவது வைஷ்ணவர் இருக்காங்க, அவர் வந்து ஒரு இக்னோரன்ட் பர்சன்ட் இருக்கார், அவர் வந்து இதில் மயங்குறாரு, அவருக்கு தெரியல அப்படின்னா இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அது ப்ரூவ் பண்ணலாம். அது ரெண்டாவது ஆப்ஷன் தான். ஓகே, அது வந்து லீஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நம்மளால் உண்மையிலே திறமை இருக்குது, நம்ம அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியும். அது வந்து கசப்பான உணவு கூட கொடுத்துடலாம். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டிவ்னு வேறு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து அந்த கசப்பான உணவு கொடுத்து திருப்பி அவங்க கூட நம்ம கூட பேச முடியாமல் கூட ஆயிடலாம். அதனால் ஜஸ்ட் நெக்லெக்ட். அந்த மாதிரி இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி என்விஎஸ் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. பிரகலாத மகாராஜாவுக்கு அவங்க அப்பாவே என்விஎஸ். ஆனால் கடைசி வரையும் அந்த பிரகலாத மகாராஜாவுக்கு வந்து அந்த கோபம் வரவே இல்லையா இருக்கு. அவர் வந்து அவங்க அப்பாவை வந்து ஒரு வரம் கேட்க சொல்கிறார் நரசிம்ம பகவான். உனக்கு ஏதாவது வரம் இருந்தால் கேளுன்னு சொன்னால் அவர் எனக்கு எது வர வேணாம், இருந்தாலும் சரி நீங்கள் சொல்கிறதுனால ஒரு வரம் கேட்குறேன், நீங்கள் அப்பண்டா கூடாதுன்னு வரம் கேட்குறேன். எங்கள் அப்பா வந்து ஹீஸ் அ ஃபூலிஸ் நம்பர் 1, அவரை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லது பண்ணணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி பிரகலாத மகாராஜ் கேட்குறாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் அவரெல்லாம் சமாளிச்சலாம் இங்கே இருந்தோம் நம்ம. ஆனால் நமக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, நம்மளால் இது முடியாதுன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். ஓகே, அதை போய் சண்டை போட்டு நீ என்ன பெரிய நான் கிருஷ்ணா பற்றி கும்பிட்றேன், நீ என்ன இப்படி கேட்குற, அதெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஏதோ நான் வச்சுக்கணும், ரூப கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி இன்சிடென்ட் நான் வச்சுக்கணும். ஜீவ கோஸ்வாமி என்ன பண்ணுறாரு, இந்த ரூப கோஸ்வாமி வந்து சாந்தன கோஸ்வாமி இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்காலர் வந்து என்ன பண்ணுறாரு, திக்விஜய் பண்டிட் வந்து எல்லா இடத்தையும் வென்றுட்டு இந்த மாதிரி ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி வந்து பெரிய பண்டிதர்கள், பெரிய வைஷ்ணவர், அவங்கள வந்து வெல்லணும், இவங்களை வென்றால் உலகத்தில் எல்லாரையும் வென்றலாம், பட்டம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சண்டை போட வந்தவுடனே ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி என்ன விஷயம் கேட்டோன்னே நாங்கள் திக்விஜய் பண்டிட் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே நீங்கள் சண்டையெல்லாம் போட வேணாம், நாங்களே எழுதி கொடுத்துருவோம், நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எழுதி சைன் பண்ணிடுறார் ரூப கோஸ்வாமி. அவரையும் சைன் பண்ண சொல்லுங்கன்னா சனாதன கோஸ்வாமி சைன் பண்ணிடுறார். இப்போ வெளியில் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஜீவ கோஸ்வாமி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெளியில். எல்லாரையும் பாரு, உங்கள் அங்கிள் இல்லையா, அந்த அங்கிள் என்கிட்ட சைன் பண்ணிட்டாங்க, இப்போ எல்லோரும் நீ ஜெயிச்சிட்டேன், உலகத்தில் எல்லோரும் ஜெயிச்சிட்டேன், உங்கள் அங்கிளையும் ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சிச்சு, நான் தான் உலகத்திலே பெரிய ஸ்காலர் சொல்கிறேன். ஜீவ கோஸ்வாமி இல்லை இல்லை நீ ஸ்காலர் கிடையாது, ஏன்னா இது என்னுடைய குருவை வந்து நீ அவமதிக்கிற. இவருடைய குரு வந்து ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி, அதனால நீ ஏன் கூட வா, நம்ம 2 பேரும் முதல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர யமநிதிக்கரையில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நாள் கணக்கில் பேசுகிறாங்க. கம்ப்ளீட்டாக தொக்கடிச்சிடுறார் ஜீவ கோஸ்வாமி. ஓகே, கம்ப்ளீட்டாக தொக்கடிச்சிட்டு தோத்துட்டார். 3 நாள் நடந்த இதை சம்பவனை இவருக்கு தெரியுது ரூப கோஸ்வாமி. அவர் என்ன பண்ணுறாரு, விருந்தாவனோட்டே நீ வெளியே போயிருன்றார். சும்மா அவர் இதெல்லாம் அந்த பாஸ்ட் டைம்ஸ். ஓகே, ஜீவ கோஸ்வாமி பண்ண தப்பு கிடையாது, ஏன்னா குருவுக்காக பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி வரும்போது பண்ணலாம். ஓகே, ஆனால் நம்ம ஈகோ டச் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நீங்கள் சிவன் பெருசா விஷ்ணு பெருசா இங்கே வான்னு சொல்லி சும்மா அவங்க வந்து பெரியவங்க, நம்ம சின்ன பசங்க, நம்மளை டாமினேட் பண்ணி பேசுகிறாங்கன்னப்ப அப்போ அந்த இடத்துல எப்படி நேக்காக தப்பிக்கணும் தப்பிச்சிடணும். அதுதான் பெஸ்ட்டு விஷயம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த ஜீவ கோஸ்வாமி பண்ண மாதிரி நம்ம அந்த பிரயத்தனப்பட்டு
நம்ம அதை ப்ரூவ் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணோம். அதெல்லாம் பிரபுபாதா சொல்கிறார், கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட்டோட நோக்கம் என்னென்னா கிருஷ்ணர் தான் பகவான் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி கிருஷ்ணாவோட இன்கார்னேஷன் இல்லாததெல்லாம் பகவான் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரீச்சரை வந்து வி ஹேவ் டு கில் தம்ன்றார். கத்தி வச்சு கொள்வது கிடையாது, வி ஹேவ் டு டிஃபீட் தம். இந்த மாதிரி நீ சொல்கிற ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம் டிஃபீட் பண்ணணும். அதுதான் பிரபுபாதா சொல்கிறார். அது வந்து லாஸ்ட் பிரபுபாதா சொல்லவே இல்லை, பிரபுபாதா டிஃபீட் பண்ணணும்னு சொல்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் ஆல்சோ வில் சே போல்ட்லி யூ ஸ்பீக். அவர் யாரோ ஒருத்தரை பற்றி இந்த மாதிரி பெரிய பெரிய பொலிட்டீஷியன் இந்த மாதிரி வேறு யாரோ ஒரு மாயாவதி சன்னியாசிலாம் பற்றி போல்டாக ப்ரீச் பண்ணார் ஒருத்தர். அவர் வந்து எல்லாம் கல்லத்தை அடிக்க வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே எல்லாம் திட்டுவாங்க அந்த சிஷியர்னு பார்த்தா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி என்ன சொல்லார், எஸ் ஜன் வெரி நைஸ் ஜாப் சொல்லி கை தட்டுறாரு. அவனை கூட்டுவானா அப்படின்னு சொல்லி பாராட்டணும் அப்படின்றாரு. ஹி லைக்ஸ் டு போல்ட்லி ப்ரீச். ஓடிவா அப்படின்னு சொல்லவே இல்லை, அதை எடுத்துகிட்டு போயிடலாம் சொல்லலை. யூ போல்ட்லி சே தட் திஸ் இஸ் கரெக்ட். அந்த மாதிரி போல்ட்னஸ் தான் நம்ம சொல்லிடணும். ஓகே, அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும், அவங்க அதை யூஸ் பண்ணிடணும். நம்ம அந்த மாதிரி இல்லையா, சரி அப்போ வந்து எனக்கு இதான் முடியும்னா 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து வெளியே வந்துடலாம். ஓகே, அது வந்து லீஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூ கேன் டிஃபீட் ஆல்சோ. ஓகே, ப்ரொவைடட் யூ வில் நெவர் ஃபேஸ் தம். உடனே பார்த்தா ஓடுவோம். பக்தி சித்தாந்த மேலே அதை பார்க்கும்போதுலாம் என்ன பண்ணுறாங்க, மாயாவதி சர்வீஸ் ஓடுவாங்க, இருக்க இடம் எல்லாம் ஓடுவாங்க. சிம்மகுரு பேர். அவர் பேச ஆரம்பித்தாலே என்ன பண்ணுவாங்க, நடுங்குவாங்க. அந்த மாதிரி இருந்தார் அவர் குரு. ஓகே, அந்த மாதிரி ப்ரீச் பண்ண தப்பே கிடையாது. பிரபுபாதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவருடைய குருவுக்கும் அது பிடிக்கும். ஓகேவா? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவான் கிட்ட பண்ணலாம். இப்போ நம்ம